Hi friends, this is Puvi Harry's kitchen. Today recipe masala cashew nuts. சேம் டைமில் மசாலா கேஷ்யூ பெப்பர் கேஷ்யூ எப்படி பண்ணுறதுன்னு கிளியராக சொல்லியிருக்கேன். வீடியோ எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சிம்பிள், டேஸ்ட்டாகவும் இருக்கும், பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு எடுத்துக்கோங்க. மசாலா ரெடி. இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு நான் மரச்செக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். 4 கப் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதை மாதிரி ஒரு ஜல்லடை கரண்டியில் நம்ம 1 கப் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பொரித்து எடுக்கணும். எண்ணெய் சூடு இல்லாமல் போட்டுட்டிங்கன்னா பயிர் டேஸ்ட்டு வீணாயிடும். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 நிமிஷம் வச்சுட்டு நல்லா குலுக்கிட்டு திருப்பியும் 1 நிமிஷம் வைங்க. இதை போல் லைட் கோல்டன் கலர் மாறுற வரையும் நீங்கள் பண்ணணும். நீங்கள் ரொம்ப கருக விட்டுட்டாலோ லைட்டாக இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிட்டாலோ டேஸ்ட்டு நல்லா இருக்காது. கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்து தான் பொரிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு கரெக்டாக வரும். எல்லா பயிரும் ஈக்குவலாக கோல்டன் கலர் மாறி வந்ததும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் பருப்பு போட்டு நான் பொரித்து எடுக்க போகிறேன். கொஞ்சமாக பயிர் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இதுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு முந்திரி பருப்பை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. வீட்டில் அதிகமாக மசாலா தான் விரும்புவாங்க. பெப்பர் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அவருக்கு மட்டும் கொஞ்சமாக பயிர் எடுத்து வச்சுட்டு நான் மீதியெல்லாம் மசாலா ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ண மசாலாவை கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா காரமும் உப்பும் அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாமல் போயிடும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குலுக்குங்க. இப்போ ஒரு டைம் டேஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு. உப்பும் காரமும் பத்தலை, ஸோ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். பருப்பு சூடாக இருக்கும் போதே நீங்கள் மசாலாவை ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பருப்பு சூடாக இருக்கும் போது எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நமுந்த மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா தான் மொறுன்னு இருக்கும். மசாலா ஃப்ளேவர் ரெடி. நெக்ஸ்ட்டு பெப்பர் ஃப்ளேவர் பண்ணுறதுக்கு ரோஸ்ட் பண்ண பெப்பர் தூளும் 1/2 ஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை இன்னொரு பவுலில் மாற்றி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக ரெடி பண்ண பெப்பர் சேர்த்துட்டு கரண்டியால் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா குலுக்குங்க. எல்லாமே ஈக்குவலாக கோட்டிங் வர வரையும் நல்லா குலுக்கிட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு பெப்பர் பத்தலினா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி 2 மசாலா கேஷ்யூ நட்ஸ் ஆர்டர் வந்திருந்தது. அவங்களுக்கும் சேர்த்து பண்ணிவிட்டு பேக் பண்ணியாச்சு. பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் நம்ம என்ன ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்கிறது ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும். நீங்கள் இதை மாதிரி சிம்பிளாக ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம். பசங்களுக்கு ஈவினிங்கில் டீ காஃபி கொடுக்கறதுக்கு பதிலாக ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி கூழ் இதை போல் கொடுத்து சைட் டிஷ்ஷாக இதை கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.